தயவு செஞ்சு போங்க, இங்க நிக்காதீங்க. அந்த பொண்ணை போய் பார்த்து அவளுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆறுதலா 4 வார்த்தை பேச முடியுமான்னு போய் பாருங்க. இதத்தான் இந்த வாரம் முழுக்க நியூஸ போட்டு கிழிக்க போறாங்க. இந்த ரூம் பக்கம் நான் பார்த்தேன், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போடி வெளியே. மாமாவா போனா மாடலாம். போடி வெளியில. இப்பவே வா, என் கூட கிளம்பு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நான் வந்து பேசுறேன். உன்னோட கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, முதல்ல கிளம்புங்க. சார், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. காயத்ரி மேல எந்த தப்பும் இல்ல சார். அவ எந்த தப்பும் செய்யல. பேப்பர்ல போட்டோ வந்ததுக்கு காரணம் எங்க டிபார்ட்மெண்ட்ல சில ஜூனியர் ஆபீசர்ஸோட அலட்சியம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ போட்டோ வந்ததே நாங்க கேவலமா நினைக்கிறோமா? நாங்க பணத்தை பெருசா நினைக்கிறவங்க இல்ல, ஆனா மானம் மரியாதைய உயிரா நினைக்கிறவங்கம்மா. உங்களுக்கு தெரியாது, என் பையன் இவளை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே எந்த வித்தியாசமும் பார்க்காம சரின்னு ஒத்துக்கிட்டேன். வேறொரு பொண்ணை மருமகளா ஏத்துக்குவேனே தவிர இந்த மாதிரி தப்பான வழியில போனவளை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு என் மனசு பரந்த மனசு இல்லம்மா. நீங்க போயிட்டு வாங்க. சார், வயசுல பெரியவரா இருக்கீங்களேன்னு பாக்குறேன், இல்லனா மரியாதை கெட்டு போயிடும். ஏன் சார், ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களே. நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? தெரியாம ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருக்கேன், அது புரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா காது கொடுத்து கேட்கலாம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னு சொல்லல மேடம், அவசியம் இல்லைன்னு சொல்றோம். கார்த்தி, என்ன சொல்ற நீ? என்னால நம்ப முடியல. இவங்களுக்கு வேணா என்னை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா நீ என்ன நம்பலையா? நான் அந்த மாதிரி பொண்ணா? சொல்லு கார்த்தி. எனக்கு என்ன யாருமே இல்லாம இன்னைக்கு நான் தனியா நிக்கிறேன். நீ ஆறுதலா இருப்பேன்னு நினைச்சு, ஆனா நீ எப்படி பேசுறிய கார்த்தி? வேற எப்படி சொல்ற? கல்யாண பத்திரிகையில பேர் வரதுக்கு முன்னாடி டெய்லி பேப்பர்ல உன் போட்டோ போட்டு கைது நியூஸ் வந்துச்சே, 4 பேர் கல்யாண மண்டபத்துல காரி துப்ப மாட்டான்? நாளை பின்ன நான் தெருவில் நடக்க வேணாம்? மிஸ்டர் கார்த்தி, உங்க அப்பா பேசுறது கூட நான் பொறுத்துக்கிட்டேன், ஆனா நீங்க போய் இப்படி பேசுறீங்களே. உங்களுக்கு எதுக்கு சார் காதல்? காதல்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தரை முழுசா நம்புறதுக்கு பேர் தான் காதல். வாழ்க்கை முழுக்க உனக்காக நான் இருப்பேன்னு மானசீகமா செஞ்சுக்கிற ஒரு ஒப்பந்தம். 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு கஷ்டம்னா ஐயோன்னு மனசு துடிக்கிறதுக்கு பேர் தான் காதல். நீங்க இவளை காதலிச்சதுன்னு சொல்றதெல்லாம் பொய். சத்தியமா இப்படி பேசுற ஒருத்தருக்கு மனசுல காதல் இருக்கவே முடியாது. இந்த அம்மா போலீஸ், நீ தத்துவம் பேசுற, நாங்க யதார்த்தத்தை பாக்குறோம். கல்யாணம் ஒரு நாள் கூத்து, வாழ்க்கை ரொம்ப பெருசு. இப்படி பேர் கெட்டு போன பொண்ண எங்க புள்ளைக்கு கட்டி வச்சு அவரோட போட்டோவையும் பேப்பர்ல பாக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. வீட்டுக்கு அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சோமா, ஒரு வருஷத்துல பேரனோ பேத்தியோ பார்த்தோமா, நிம்மதியா போய் சேர்ந்தோமான்னு இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். நீ யார் அதை தப்புன்னு சொல்றதுக்கு? பாருங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சத்தியமா காயத்ரி மேல எந்த தப்பும் இல்ல சார். அவ அந்த மாதிரி ஒரு பொண்ணே இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. இது அவங்க அப்பா அம்மாவே நம்பல, புரியுதுங்களா? நாண்டுகிட்டு செத்தாங்களே, அதே போல எங்களையும் சாவ சொல்றீங்களா? இங்க பாருங்க, இங்க நின்னு பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ஒத்துக்கலாலும் காயத்ரிய நான் லவ் பண்ணது உண்மை. என்னோட காதல் சுத்தமானது, ஆனா நான் காதலிச்ச பொண்ணு சுத்தமா இல்ல. நான் என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. வா வா, வாங்க போலாம். நீ கவலைப்படாத. வா என் கூட வா.
நிமிஷம். விபூதி எடுத்துக்கோங்க. இல்லையே, தனம் தினமும் கருப்பா மந்திரிச்ச மைய தானே கொடுப்பா. அதான் வழக்கமா வச்சுட்டு போவேன். அது என்னது மை? அம்மா என்ன